அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியாட்டு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. 3 பைட் பிஸ்கட் இருந்தால் போதும், குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஐஸ்கிரீம் பண்ண போகிறேங்க. ஹாப்பி பிஸ்கட் பைட் வச்சு ஐஸ்கிரீமும் குல்ஃபியும் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டம்ளரில் ஊற்றி குல்ஃபி மூட் இருந்ததுன்னா குல்ஃபி மூட்டில் வச்சு பண்ணுங்கள். இல்லைனா டம்ளரில் நம்ம டீ குடிக்க டம்ளர் இருக்கு பாருங்க, அதில் ஊற்றியே பண்ணலாம். ரொம்ப ஈஸியாட்டு எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த க்ரீம் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் ஆரோக்கியமாக நம்ம பண்ணி சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் பண்ணதுக்கு 3 பாக்கெட் பிஸ்கட் எடுத்துருக்கேன். 2 பாக்கெட் பெரிய பாக்கெட்டு, 1 பாக்கெட் சின்ன பாக்கெட்டு. எனக்கு 2 பாக்கெட்டே போதுமானதாக இருந்துச்சு. சின்ன பாக்கெட்னா நீங்கள் 3 பாக்கெட் 4 பாக்கெட் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும் உங்களுக்கு. பெரிய பாக்கெட்னா 2 பாக்கெட்டு போடுங்க. நான் 2 பாக்கெட்டும் ஒரு சின்ன பாக்கெட்டும் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி நம்ம பிஸ்கட்டை வெளியே எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீமும் நல்லாயிருக்கும், குல்ஃபியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் பிஸ்கட்டை வச்சு சட்டுன்னு பண்ணக்கூடிய ஐஸ்கிரீமுங்க. இப்போ உடச்சி எடுத்தாச்சு. இது சுகர் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா சாக்லேட்டு பிஸ்கட்டுனால கொஞ்சம் கசப்பு இருக்கும். பிஸ்கட்டில் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடராக திரிச்சாச்சு. இது வந்து நான் அடுப்பில் பால் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். நல்லா கொதித்து கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். நல்லா ஆடை படர்ந்து வந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பில் போட்டிருந்தாங்க, ஆடை படர்ந்துருச்சு. இப்போ அடுப்பை கூட்டி வச்சுட்டு நம்ம பிஸ்கட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. சட்டுன்னு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கட்டி பிடிக்காமல் கிண்டி எடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ திக்காயிருச்சு, நம்ம இதை என்ன பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பால் ஆட் பண்ணி அடுத்தால கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்தோம்னா சூப்பராக கிடச்சிருங்க. இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சூப்பராகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கணும் நம்ம. நல்லா கிண்டி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுக்கணும். சூட்டோடு ஊற்றி அரைச்சிடாதீங்க. நல்லா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா அரைக்கணுங்க. அரைச்சா தான் கொஞ்சம் க்ரீம் கிடைக்கும் நமக்கு. எவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம அரைக்கமோ அந்த அளவுக்கு க்ரீம் கிடைக்கும் அதுலேருந்து. அதனால் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அப்புறமா நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணணுங்க. இப்போ கடாயிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எந்த டப்பாவில் பண்ண போகிறோமோ அந்த டப்பாவில் நம்ம ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. ஒரு 6 மணி நேரம் வைக்கணும். 6 மணி நேரம் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகி வந்துடும். எல்லாத்தையும் வலித்து எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி வலித்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாயில் பேப்பர் போட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க. பட்டர் சீட்டு அல்லது இந்த மாதிரி அலுமினியம் பாயில் பேப்பர் இருந்ததுன்னா போட்டு மூடி வச்சுக்கோங்க. டிஃபன் பாக்ஸ்னால் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ரப்பர் போட்டு வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்தாச்சுங்க. சூப்பராக உறைஞ்சிருச்சு. உடனே நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கடக்காக இருக்குங்க. கொஞ்சம் இளக்கம் கொடுத்த முறை நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் வைங்க, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. 6 மணி நேரத்துக்கு மேலே வச்சாச்சுன்னா நல்லா உறைஞ்சிருங்க. நல்லா உறையக்கூடாது. கரெக்டான டயத்துக்கு எடுத்து கரெக்டாக அரைச்சி பக்குவமாக வைங்க. நல்லா சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நல்ல க்ரீம் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் வாசனைக்காண்டி கொஞ்சம் ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணிக்கோங்க. அதை அரைச்சாச்சு நல்லா. மறுபடியும் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ டம்ளரில் தான் நான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன் குல்ஃபிக்கு. ஐஸ்கிரீம் மூல்டு இருக்குது, குல்ஃபி மூடல் இல்லைங்க என்கிட்ட. அதனால் இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிக்கோங்க. எல்லார்ட்டையும் ஐஸ்கிரீம் மூடு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயே இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாதாம் பிஸ்தா எதுனாலும் நட்ஸ் போட்டு அரைச்சி ஊற்றி வைக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பாலில் பிஸ்கட் போடாமல் நட்ஸை போட்டு அரைச்சி ஊற்றலாம், தேங்காய் பால் ஊற்றலாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி பாயில் பேப்பரை போட்டு நம்ம இருத்தி அமுக்கி கொடுத்தோன்னா நல்லா ஒட்டிக்கிடுங்க. இதே மாதிரி நீங்கள் பட்டர் சீட் எதுவும் போட்டிங்கன்னா ஒரு ரப்பர் போட்டு போட்டுருங்க. இல்லாத பட்சத்துக்கு பட்டர் சீட்டு அல்லது பால் கவரு ஏதாவது போட்டு வைக்கணுன்னா ஒரு ரப்பர் போட்டு கட்டி வச்சுருங்க, ஒலையாமல் இருக்குங்க. ஏன்னா மேலே நம்ம ஸ்டிக்கு வைக்கும்போது அங்கங்கே விலகி போயிடும். லேசாக கத்தியை கொண்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை போட்டுக்கிடலாங்க. இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரியே கட் பண்ணிட்டு அதில் விட்டு வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருங்க. ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டு பண்ணிங்கன்னா காலையில் எடுத்துருங்க. அதேமாதிரி டப்பாவில் இருக்கிறதையும் நம்ம லேசாக தட்டி கொடுத்து ஒரு பாயில் பேப்பர் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா உறைஞ்சிருங்க. முதல்ல நம்ம 6 மணி நேரம் வச்சுருந்தோம், இப்போ 8 மணி நேரம் இருக்கணுங்க. 8 மணி நேரம் கழிச்சு எடுக்கணும். இப்போ இதை மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சாச்சு. 8 மணி நேரம் கழிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா உறைஞ்சிருச்சு பாருங்கள். கையை கொண்டு லேசாக தேய்ச்சி விடணும். இல்லாட்டிக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் வச்சோம்னா ஒரு 2 நிமிஷம் வச்சா போகிறோம், எடுத்துடலாம். மேலே இருக்க பாயில் பேப்பர் எடுத்தாச்சு. எவ்வளோ க்ரீமாக கிடச்சிருக்கு பாருங்கள் பார்க்கையிலே. இப்போ தண்ணியில் வச்சு ஒரு 2 செகண்டில் நம்ம எடுத்துடணுங்க, ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் உறைஞ்சிருக்கா வரையிலையான்னு பார்த்து என் பேத்தி கையை விட்டு பேப்பரை கிழிச்சிட்டாங்க. எடுத்தாச்சு பேப்பரை. ஐஸ்கிரீம்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது 8 மணி நேரம் ஆனால் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே உறைஞ்சிட்டான்னு பார்த்துருக்கா. உரையிலன்னொன்னே அப்படியே வச்சுட்டா. லேசாக அப்படி கையை கொண்டு கசக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடுங்க. நம்ம கையில் இருக்க ஹீட் வந்து நல்லா இளக்கம் கொடுத்துரும், சட்டுன்னு எடுக்கிறதுக்கு வந்துடுங்க. கையை கொண்டு இலக்கி கொடுத்தாச்சு.
இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றினேன்னா சூப்பராக வந்துடுங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. நாக்கில் எச்சி வருதுங்க பார்த்த உடனே. ஆனால் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். உடனே சளி பிடிச்சி விடுங்க. இருமல் வந்துச்சுன்னா குத்தி குத்தி வாங்க, எனக்கு போகவே செய்யாது. அதனால் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சூப்பராக கிடச்சிருக்குங்க நமக்கு. 50 ரூபாயில நம்ம ஐஸ்கிரீமும் குல்ஃபியும் பண்ணியாச்சுங்க. ஒரு பாக்கெட்டு பால், 2 பாக்கெட் பிஸ்கட் இருந்தால் போதும். குல்ஃபி ஐஸும் ஐஸ்கிரீமும் கிடச்சிருச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் எளிமையான முறையில் வீட்டில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க, ஆரோக்கியமாட்டு. கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். சூப்பராக வருதுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. எம்மி எம்மி ஐஸ்கிரீம், எம்மி எம்மி குல்ஃபியும் ரெடிங்க. இதுக்கு மேலே லைட்டாக மலர் சாரல் மாதிரி சாக்லேட் போட்டுக்கிடலாங்க. போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. மதிய நேரம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே தண்ணி குடிக்காதீங்க, உடனே சளி பிடிச்சிக்கிடும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே தண்ணி குடிக்கக்கூடாதுங்க, டக்குன்னு சளி பிடிச்சிக்கிடும். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சூப்பராகிட்டு ஹாப்பி பிஸ்கட் வச்சு குல்ஃபி பண்ணியாச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு. எனக்கு வந்து கூலிங்கே பிடிக்காதுங்க, சாப்பிட மாட்டேன் அதிகமாட்டு. ஐஸ்கிரீமு ஐஸ்லாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க கூலிங் அவ்வளோ பொருள். உடனே அலர்ஜி மாதிரி தும்மலாக வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு டேஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.